பகுதியில நம்ம ஏற்கனவே பலவிதமான இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான டிஷ்ஷஸ்லாம் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் அதே மாதிரி தான், ஒரு வித்தியாசமான டிஷ். அது என்ன டிஷ்னு பார்க்கலாம். ஹலோ மேடம். மீரா மேடம், நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ்லாம் வந்து சமைச்சிருக்கோம் ருசியில. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு சூப் பண்ணலாம். நம்ம நிறைய வெரைட்டியான சூப் நம்ம பண்ணிருக்கோம். விதவிதமான பேர்ல விதவிதமான ஊரோட சூப்லாம் நம்ம பண்ணிருக்கோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இது வந்து எல்லோ பம்கின் சூப். ஆக்சுவலி அப்ராட்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்குவாஷ்னு சொல்லுவாங்க, அது எல்லோ பம்கின் ஃபேமிலி தான். பட் அந்த ஃப்ளஷ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். பிளஸ் உள்ள அவ்வளோ சீடு இருக்காது இங்க இருக்கிற மாதிரி. பட் சேம் இது குவாலிட்டி உங்களுக்கு இதுலயும் கிடைக்கும். இந்த மஞ்சள் பூசணிக்காய் ஆக்சுவலி நம்ம வந்து இந்த பர்டிகுலர் பம்கின் வந்து நம்ம அவ்வளவு சேர்க்க மாட்டோம் இல்லையா? ஏன்னா இத வச்சு நம்ம வெறும் சாம்பார் பண்ணுவோம். கொஞ்சம் இந்த ஸ்வீட் இருக்கிறதுனால we try to avoid it. அது நம்ம என்ன பண்ணுவோம்னா அது டிஃபனுக்கு மட்டும் தான் சாம்பார் பயன்படுத்துவோம் இல்ல, இட்லி தோசைக்கு மட்டும் தான். பட் என்னன்னா கம்பேரிட்டிவ்லி அந்த இன்னொரு பூசணிக்காயோட கம்பேர் பண்ணும்போது இதுலலாம் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், கரெக்ட், எல்லோ கலர் பீட்டா கேரோட்டின் உங்களுக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஆமா, சோ இட்ஸ் வெரி குட். ஆக்சுவலி ஒரு ஹார்ட்டி சூப் இது. ஆக்சுவலி சொன்னா இதோட கொஞ்சம் நான் கேரட்டும் ஆட் பண்ண போறேன், ரா கேரட்ஸ், which gives இன்னும் கொஞ்சம் the texture in the mouth. நம்ம எப்பவும் வடிகட்டுற மாதிரி இதுல வடிகட்ட போறோம். ஓகே, சோ இட்ஸ் கோயிங் டு நம்ம வடிகட்ட போறது இல்ல. சோ அதனால எல்லாமே அந்த டோட்டல் ஃபைபர் கண்டென்ட் நமக்கு கிடைக்கும். எல்லாமே ஓகே. சோ என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். இன்கிரிடியன்ட்ஸ். சோ இது ஒரு போர்ஷன்ஸ் வந்து நம்ம பண்றது வந்து ஒரு 2 பீப்புளுக்கு தாராளமா இருக்கும். சோ இது வந்து எல்லோ பம்கின் நல்லா சாப் பண்ணது, வெங்காயம், கொஞ்சம் பட்டர், ஆலிவ் ஆயில், கிரீன் சில்லி. இது ஸ்பைஸா ஆக்கிறதுக்கு வந்து ஐ டுக் ஜிஞ்சர், கொஞ்சம் ஜிஞ்சர், இது வந்து ஒயிட் பெப்பர் பவுடர், சுகர், சால்ட், கார்லிக், பூண்டு, அண்ட் கேரட் வந்து ஃபைனா சாப் பண்ணி ஃபைனலா கார்னிஷ் பண்ணிக்கலாம், கொத்தமல்லியும் கேரட். ஓகே மேடம், இப்போ நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. ஸ்டார்ட் பண்ணலாமா? யா. ஓகே, இப்போ நம்ம வந்து எவ்வளவு ஆலிவ் ஆயில்? ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் ஆயில், கொஞ்சம் பட்டர். இது என்ஹான்ஸ்மெண்ட் தான், ஆஃப் கோர்ஸ் இது ஆப்ஷனல் தான், யூ கேன் அவாய்ட். இது அதுக்கு செட் ஆகிறதுக்குள்ள நம்ம இதை கொஞ்சம் ஃபைனா கட் பண்ணிக்கலாம். இஞ்சியும் பச்சை மிளகாவும் கட் பண்ண போறோமா? பச்சை மிளகாவும் மைல்டா எப்படினாலும் ஃபைனலா நம்ம கிரைண்ட் பண்ண போறோம். இதுல இஞ்சி தான் உங்களுக்கு ஸ்பைஸே. ஆக்சுவலி இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல அடிப்பாகம் கனமா இருக்கிற மாதிரியான ஒரு சாஸ்பேன் எடுத்திருக்கோம். அதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் அண்ட் கொஞ்சம் பட்டர். ஸோ பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். இஞ்சி போடுறேன், இந்த எசன்ஸ் இறங்கட்டும். கொஞ்சமா பச்சை மிளகாய், ஏன்னா ரொம்ப ஸ்பைஸ்ல வயிறு அப்செட் ஆயிடும். ஓகே. கார்லிக் சும்மா தட்டி போடுறேன் நான். ஓகே, ஒரு 2 பல்லு பூண்டு போட்டிருக்கோம். நல்ல சின்னதா, அதாவது ஒரு 2 இன்ச் அளவுக்கு தான் பச்சை மிளகாய். ஆமா, ஒரு 1 இன்ச் அளவு ஜிஞ்சரை வந்து நம்ம நீட்டா கட் பண்ணிருக்கோம் இல்லையா? நல்ல சின்ன சின்ன ஃபைன் சாப்ஸா போட்டிருக்கோம். அப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் அந்த உள்ள அந்த எசன்ஸ் இறங்கின அப்புறம் வெங்காயம். எவ்வளவு வெங்காயம்? ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் போடு. இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆன அப்புறம் இது ஆட் பண்ணு. இப்போ பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில், பட்டர் ரெண்டும் சேர்த்துருந்தோம் கொஞ்சம். அதுக்கப்புறம் அதுல வந்து நசுக்கின பூண்டு, ஒரு சின்னதா ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி இல்லையா? ஸோ இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வதங்கும் போது வெங்காயம் இப்போ லைட்டா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. சோ ஒரு இந்த மாதிரி ஒரு கப் பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் இல்லையா? ஸோ இப்போ நமக்கு இந்த சூப்புக்கு வந்து நம்ம பயன்படுத்துற வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? இல்ல சூப்புக்கு அந்த குக்டு ஸ்மெல் வந்துரும், கிரேவி மாதிரி. ரொம்ப வதங்க வேண்டாம். அந்த when it's cooked right டக்குனு பாக்கி எல்லாம் ஆட் பண்ணலாம். கார்மலைஸ் பண்ண வேண்டாம் ஆனியன், அதாவது இந்த பிரவுன் ஆக்க வேண்டாம். கொஞ்சம் அந்த டெண்டர் ஆன அப்புறம் நம்ம பாக்கி எல்லாம். ஓகே,
வெங்காயம் நம்ம வந்து சேர்த்த உடனே கொஞ்சம் அந்த கலர் மாறும் பாத்தீங்களா, அந்த நல்ல பிங்க் கலர்ல வந்து கொஞ்சம் வெள்ளை கலர் மாறும். அப்ப நம்ம இந்த பூஷணிக்காய் போட்டு ஒரு 3 minutes குக் பண்ணலாம் அதை. ஏன்னா அது கொஞ்சம் அந்த ஆயில்லாம் அதுல அவுட்டர் போர்ஷன் குக் ஆயிடும். ஸோ இப்போ சால்ட் இப்போ நம்ம பேசிக்கா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்கோர்ஸ் முடிச்சப்பறம் எண்ட்ல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா. சால்ட் குவிக்கன் பண்ணுவோம் உங்களுக்கு குக்கிங், அதனால ஓகே. கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆன அப்புறம் வாட்டர் போட்டு நம்ம ஒரு 7 to 8 minutes பாயிலிங் விட்டுடலாம். ஓகே. இந்த பூசணிக்காய் நல்லா வேகிறது. ஆமா. ஸோ இதுலயே குக் பண்ணிட்டு நிறைய மாதிரி பண்ணலாம். அது வெர்ஷன்ஸ் இருக்கு. திஸ் இஸ் த குவிக்கஸ்ட் வெர்ஷன். சில சமயம் அந்த அவன்ல ரோஸ்ட் பண்ணுவாங்க ஹோல் பூஷணிக்காவை. அப்படியே அவன்ல ஒரு சர்டன் டிகிரி டெம்பரேச்சர்ல வச்சு 1 hour விட்டுட்டோம் வச்சுக்கோங்க. அது ஓபன் பண்ண அப்படியே கேன் ஸ்கூப் த ஃப்ளஷ். ஓகே. அப்படியும் பண்ணலாம். ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். இப்போ 1 cup ரஃபா வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஓகே ஒரு 1.5 cups ஆட் பண்ணிருக்கேன். அப்புறம் நம்ம திக்னஸ் பார்த்து we can adjust பண்ணிக்கலாம் இல்லையா. சோ இப்போ we'll allow கொஞ்ச நேரம் குக் பண்ண விடலாம். சோ சுகர் மாத்திரம் கொஞ்சம் சேர்த்து, ஏன்னா பூஷணிக்காய் ஆல்ரெடி ஸ்வீட். சோ கொஞ்சமா தான் ஆட் பண்றேன் நான், வெரி லெஸ். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பூசணிக்காயை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குக் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்தோம். அந்த உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1.5 cup, ஒரு கப்ல இருந்து 1.5 cup வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சிட்டிகை சர்க்கரையும் சேர்த்திருக்கோம். இப்ப நல்லா கொதிச்சு அந்த பூசணிக்காய் நல்லா வேகணும். ஆமா, கொஞ்சம் பார்த்தாலே தெரியும் சாஃப்ட் ஆகி கொஞ்சம் அப்படி தொட்டா பிரேக் ஆகும் ஃபோர்க்ல, அது வரைக்கும். அப்போ சிம் பண்ணிட்டு நம்ம பியூரை பண்ணிடலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம பிளெண்டர் வச்சு அதை நல்லா மசிச்சு நல்லா பியூரி மாதிரி பண்ண போறோம். ஸோ அதனால அது நல்லா வேகணும். நீங்க நல்லா வேக விட்டீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம் இல்லையா. ஓகே. ஒரு 5 to 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஒரு 5 to 7 minutes ஆயிடுச்சு. இப்போ நல்லா அது குக் ஆயிருக்கு இல்லையா. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இட் பிரேக் ஆகுது பாருங்க ஈஸியா. ஆனா பூசணிக்காய் வந்து ஒரு சாஃப்டான காய்கறி தான். ஆமா இல்லையா. ஓகே. சோ இப்போ நான் சிம்மர் பண்ணிக்கிறேன். சோ ஐ கேன் ஏதோ நம்ம மிக்ஸில பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இது இருந்தாலும் இதுல பண்ணலாம், பிளெண்டர் இருந்தா அதுலயும் பண்ணிக்கலாம். இப்ப இந்த காய்கறியோட சேர்ந்து அந்த இஞ்சி பூண்டு நம்ம போட்டு அந்த பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா ஸ்பைசியா இருக்கும் உங்களுக்கு. இப்ப பாருங்க என்ன பியூட்டிஃபுல் கலர் ஆக்சுவலி. அண்ட் இது வந்து ஒரு ஃப்ளஷி வெஜிடபிள்ங்கிறதுனால நல்லா திக் ஆயிடுச்சு. ஆமா. இப்ப கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ வாட்டர் ஆட் பண்ணிடலாம். சோ நம்ம சூப் கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி. ஓகே. பாருங்க கொஞ்சம் வில் அளவு ஒரு பாயிலுக்கு தென் அப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ இது நல்லா வெந்ததும் நம்ம வந்து பிளெண்டர்ல நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோம், நல்லா பியூரி ஆக்கிட்டோம். ஸோ இப்போ எல்லாமே வந்து நல்லா அரைஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பிளெண்டர் நீங்க வந்து மிக்சியில போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தேவையான அளவு